தட்டி கொடுங்கள் வந்து என்னை தட்டி விட்டுறாதீங்க அப்படிலாம் வந்து ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காரு. இல்லை, அதுதான் காமெடியாக இருக்குது. எமோஷ்னலாக அவர் பேசல, உள்ளுக்குள்ள இருக்கிறத அவர்கிட்ட கேட்குறாரு. யோ, எனக்கு 3 படத்துக்கு நீ பேசுனியா, வடசென்னைக்கு பேசுனியா, புதுப்பேட்டை பேசுனியா, மரியாதைக்கு பேசுனியா, சுமாய்க்கம்மன், இதெல்லாம் நீ எனக்கு தனுஷ்க்கு அவார்டு தரல அப்படி நீ பேசாமல் இப்போ மட்டும் நீ எதுக்கு பேச வர்ற? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட இந்த இமிட்டேட்டு அந்த மாதிரியே பேசுகிறப்ப தான் ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்காது. நேற்று போய் அவர் பர்த்டே சார்பாக ஒரு விஷயத்த வேல்ஸ் காலேஜ் பதிலாம் கிரவுண்டு போட்டு கொடுத்து அந்த பந்தெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஒட்டுமொத்தமாக அது ஐஸ்வரி கணேசன் அவருடைய செலவு தான் நினைக்கிறேன். எல்லா செலவுமே தனுஷ் பார்த்துக்கலாம், நீங்கள் பண்ணுங்கள், படம் பண்ணுறோம்ல அப்படிம்பாங்க. கடைசியில் நேற்று பண்ணது லிஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர் அக்கௌண்ட்டில் தான் ஏறுமே தவிர இவர் கண்டுக்க மாட்டாங்க. அப்படி திரும்பி கேட்கவா முடியும்? ஸோ பண உதவிகள் வந்து அரசியலுக்கு வந்து அவர் தான் பண்ணுறாரா அப்படின்னு கூட டிபேட் மாறுது. இப்போ அப்படி தான் போகுது. ஏன்னா பக்கத்தில் நிற்கிற ஐஸ்வரி கணேசன் அவர்கள் தெரியாமல் மாட்டிக்கிட்டார் அவர் வேலைலாம் இருக்கலாம். ஏன்னா அவர் 3 படம் கமிட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அந்த 3 படங்களுக்கு வந்து அந்த ஹீரோ ப்ராப்ளம் மக்கள் முன்னாடி பல கோடி லாஸ் ஆயிருமே, இதாவது லட்சங்களோட முடிஞ்சு போயிடும். அது பல கோடின்னு என்னாரு. அவங்களுடைய ட்ரீம் என்ன அப்படின்னா, விஜய் அவருக்கு ஒரு ஜெகதீஷ் இருந்தார்ல, அவர் தானே தூக்கி நிப்பாட்டி மக்கள் ரீச் பண்ணுது. இப்போ நமக்கு ஸ்ரேயாஸ் இருக்கான்னு சொல்லி ஸ்ரேயா வச்சு சில வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இவர் எப்படியாவது கொண்டு அரசியல் கொண்டு உள்ளே தூக்கி போட போகிறாங்க தனுஷை. அது முடிவு பண்ணிட்டாங்க எல்லா பேருமே. அதனால் எல்லா பேருமே மற்றவங்களாம் இந்த மஞ்சள் குளிக்கிறது ரெடி ஆகிட்டாங்க. இங்கே ஸ்ரேயாஸ் வந்து அங்கே ஜெகதீஷ், இங்கே வந்து சுப்பிரமணிய சிவா, அங்கே புஷியா தனுஷா. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேசன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்காரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நடிகர் தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வராரா அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். இந்த சூழலில் நாளைக்கு அவருடைய பிறந்தநாள். நேற்றைய தினம் அவர் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வந்து சென்னையில் நடைபெற்றது. அதில் பேசும்போது சமீபத்தில் அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம், ராயன் படத்துக்கு எதுக்கு தேசிய விருது, அதை விட நல்ல படங்கள்லாம் நிறையா இருக்குது, அதை சொல்லியே சொல்கிறார். என்னோட படங்கள் நிறைய படங்கள் இருக்குது, அதுக்கே வந்து எனக்கு தேசிய விருது கொடுக்கல, அப்போல்லாம் என் கூட யாருமே நிற்கலை, இப்போ கேள்வி எழுப்புறாங்களா, அப்போ எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறாரு. தட்டி கொடுங்கள் வந்து என்னை தட்டி விட்டுறாதீங்க அப்படிலாம் வந்து ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காரு. என்ன சார், அரசியலுக்கு வரது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு, தமிழின தலைவரே அப்படிலாம் வெளில பேனர்லாம் வச்சுருந்தாங்க தனுஷ். இல்லை, அதுதான் காமெடியாக இருக்குது. எமோஷனலாக அவர் பேசல, உள்ளுக்குள்ள இருக்கிறத அவர்கிட்ட கேட்குறாரு. யோ, எனக்கு 3 படத்துக்கு நீ பேசுனியா, வடசென்னைக்கு பேசுனியா, புதுப்பேட்டை பேசுனியா, மரியாதைக்கு பேசுனியா, சுமாய்க்கம்மன், இதெல்லாம் நீ எனக்கு தனுஷ்க்கு அவார்டு தரல அப்படி நீ பேசாமல் இப்போ மட்டும் நீ எதுக்கு பேச வர்ற? ராயன் சிறந்த படம் தான், அப்போ எதுக்கு நீ வந்து கேள்வி கேட்குற, என்கிட்ட பேசுகிற அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய ஸ்பீச் நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட எல்லா பேரையும் தான் பார்க்குறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட இந்த இமிட்டேட்டு அந்த மாதிரியே பேசுகிறப்ப தான் ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்காது. அது இருக்கும். அது ஆமாம்மா, அது ஒரு யதார்த்தம் இல்லாமல் ஒரு ஃபீல் வரணும். ஒரு விஷயம் பேசணும்னா அது கொஞ்சம் ஃபீல் பண்ணணும். பட் இவர் இரிட்டேட்டாக பேசி ஏற்கனவே ஒரு ஆடியோ இருந்துச்சு, அந்த ரஜினி சார் மாதிரியே சைடெல்லாம் அப்படி வச்சுட்டு பேசுனதே ரொம்ப ட்ரோல் மெட்டீரியல் ஆனார். வாயெல்லாம் வர ஒரு மாதிரி. ஆமாம், ரஜினி சார் பேசுகிறதா நினச்சிட்டு பேசுகிறாரு. இப்போ கிட்டத்தட்ட அப்படி தான் பார்க்குறேன். ரஜினி சாருக்கு இது பிடிக்கல முதல்ல. என்ன தேவையில்லாமல் இவர் பாட்டுக்கு போய்ட்டு ஏற்கனவே ரஜினி சாரை 2 வீடியோ விட்டுட்டு அவர் பாட்டு ஷூட்டிங் கிட்டிங்கன்னு ஒரு மாதிரி இருக்கிற சமயத்தில் தேவையில்லாமல் ரஜினி சார் தான் இப்போ தனுஷை புஷ் பண்ணுறாரா அப்படிங்கிற பக்கம் போகுது. காரணம், ராயன் படத்துக்கு அவார்டு கொடுத்ததே கலா மாஸ்டருடைய ஏற்பாட்டில் தான். அவங்க பிஜேபி இருக்காங்க, பிஜேபி தான் தனுஷை உள்ளே இறக்கிறத பார்க்குறாங்க அப்படின்னு எங்கெங்கேயோ முடிச்சு போட்டு ரஜினி சார் வந்து முடிச்சு போட்டு நிற்கிறது மாதிரி போகுது. இது ரஜினி சார் ரஜினியுடைய ரசிகர்கள் விரும்பலை, இதை தேவையில்லாமல் அவர் பேர் இழுத்துறாதீங்க. ஸோ அப்போ இவருடைய கேள்வி என்ன, ராயன் படம் வந்து அதோட சிறந்த படங்கள் 4-5 படங்கள் வந்துச்சு இல்லையா? ஸோ தங்கலான்லாம் ஒரு அருமையான ஒரு படமாக தான் நம்ம மெய்யழகன். ஸோ மெய்யழகன் இப்போ அதெல்லாம் கொடுக்காம கலாமாஸ் சொல்லும்போது கலாமாஸுடைய பதிலே முதல் சரி கிடையாது. அவங்க ஒரு பெஸ்ட்டு ஜூரியானே என்னால் பண்ண முடியல. முதல்ல அவரோட இன்னொருத்தர் இருந்தாரு, ஏதோ குறுந்தாடி வச்சுட்டு ஒருத்தர் பேட்டிலாம் கொடுத்தாரு. அவர் யார் சார், கணேஷ் பாபுவா? ஆமாம், அவர் எப்படி ஜூரியா போனாரு அதுதான் தெரியல. அவர் எல்லா சேஞ்சு பார்த்தா குறுக்க முறுக்க ஓடுவார். ஒருத்தர் ஒரு நல்லா பேசிட்டு போது பார்த்தோம்னா இவங்க டக்குன்னு குறுக்க ஓடிடுவார். கேட்டால் அந்த ஃப்ரேமில் நம்ம வரணும் அப்படி. ஸோ எல்லாமே ப்ரொமோஷன் பைத்தியங்கள்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது ஜூரி அவர்களை கலாம சொல்லும்போது சிறந்த படங்கள் நீங்கள் பாருங்க. நான் ஒரு படம் பார்த்தேன், எந்த படம் நான் இல்லை, ராயன் படத்துக்கெல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. அது ஸோ அதுதான் இங்கே மிகப்பெரிய விஷயம் பார்க்கப்பட்டது. அதை நேற்று போய் அவர் பர்த்டே சார்பாக ஒரு விஷயத்த வேல்ஸ் காலேஜ் பதிலாம் கிரவுண்டு போட்டு கொடுத்து அந்த பந்தெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஒட்டுமொத்தமாக அது ஐஸ்வரி கணேசன் அவருடைய செலவு தான் நினைக்கிறேன். எல்லா செலவுமே தனுஷ் பார்த்துக்கலாம், நீங்கள் பண்ணுங்கள், படம் பண்ணுறோம்ல அப்படிம்பாங்க. கடைசியில் நேற்று பண்ணது லிஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர் அக்கௌண்ட்டில் தான் ஏறுமே தவிர இவர் கண்டுக்க மாட்டாங்க. அப்படி திரும்பி கேட்கவா முடியும்? ஸோ பண உதவிகள் வந்து அரசியலுக்கு வந்து அவர் தான் பண்ணுறாரா அப்படின்னு கூட டிபேட் மாறுது. இப்போ அப்படி தான் போகுது. ஏன்னா பக்கத்தில் நிற்கிற ஐஸ்வரி கணேசன் அவர்கள் ஒரு கல்வி தந்தைன்னு போட்ட பிறகு நிறைய யூனிவர்சிட்டி வச்சுட்டு காலேஜ் பண்ணுறாங்க, சினிமா பண்ணுறாங்க. செய்த அரசியல்னால் அவங்க ஃபாதர் அரசியலில் இருந்தாங்க எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது. வரணும்னா வந்துடலாம். இப்போ தேவையில்லாமல் தனுஷை வந்து புஷ் பண்ணுறது மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான்
எல்லாமே தெரியுது. தெரியாமல் மாட்டிக்கிட்டார் அவர் வேலைலாம் இருக்கலாம், ஏன்னா அவர் 3 படம் கமிட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அந்த 3 படங்களுக்கு வந்து அந்த ஹீரோ ப்ராப்ளம் விட மக்கள் கூட பல கோடி லாஸ் ஆயிருமே, இதாவது லட்சங்களோட முடிஞ்சு போயிடும், அது பல கோடின்னு என்னாரு அப்படின்னு நினச்சி பண்ணுறது மாதிரி தான் ஒரு தகவல் வருது நமக்கு. அதை அதான் பர்டிகுலராக வந்து அங்கே போட வேண்டிய நெசசிட்டி இல்லை அவர். அப்போ ஸோ ப்ரொடியூசர் 3 படம் பண்ணுறாரு போது எல்லா செலவையும் நீங்கள் பார்த்துக்குமா. இதுதான் நிறைய அனுபவங்கள் என்ன வருதுன்னா, நான் ஒர்க் பண்ண படங்களில் சில சினிமாவில் பார்த்தோம்னா நிறைய ஹீரோக்கள் வந்து பர்த்டே வந்துடும். பர்த்டே வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரொடியூசர் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ட்ரீட் கொடுத்துருங்க, கவனிச்சுருங்க, அது கொடுத்துருங்க, ரசிகர்களும் கொடுத்துருங்க, எல்லாம் நம்ம சம்பளத்தில் பிடிச்சிக்கொண்டுருவாங்க. இது அன்றைக்கி இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் வந்து ஹீரோக்கள் தான். ஸோ இப்போ அவங்க பண்ணும்போது ப்ரொடியூசர் சரிங்க சார், ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ செலவு பூரா ப்ரொடியூசர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 5-6 லட்ச ரூபா அன்றைக்கி நான் சொல்கிறது. அப்போ என்னாச்சு இன்றைக்கி தான் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் வச்சுக்கலாம். அந்த கடைசியில் அந்த ப்ரொடியூசர் செலவு தான். அவர் சரின்ட்டு போனதுக்கப்புறம் ஹீரோ போனதுக்கப்புறம் சொல்லுவார், இந்த செலவு எங்கே தரப்போகிறார், எல்லாம் நம்ம தள்ள கெட்டார், பிரச்சனை நீங்கள் வந்திருக்கவே கூடாது சொல்கிறீங்க பர்த்டேக்கின்ட்டு அவர் புலம்பிட்டு போகிற சம்பவங்கள் நிறையா இருக்குது. அது மாதிரி நிறைய சில பேர்லாம் வந்து செலவு தயாரிப்புகளை வச்சுருவாங்க தலையில். அது மாதிரி தான் இதை நான் நினைக்கிறேன். பட் சில ஆட்டோக்கள் கொடுக்கப்பட்ட அது வந்து கொடுக்கப்பட்ட விஷயத்தை நம்ம பாராட்டலாம், நல்ல விஷயம். அதனால் சில பேருக்கு அந்த ஆட்டோ கிடைத்தது, அதன் மூலம் அவங்க அந்த ஆட்டோ ஓட்டுவாங்க, அதில் பண வருமானம் வரும், ஓகே, அதெல்லாம் நல்ல விஷயம். இது யார் பண்ணுங்கிற விஷயம் ஒன்று இருக்குது அதில். பட் அங்கே பார்க்கும்போது அவருடைய அந்த ஸ்பீச்சு தேவையில்லாமல் இந்த ராயன் படத்துக்கு கொடுக்கப்பட்டது, நீங்கள் ஏன் படத்துக்கு நீங்கள் கொடுக்கல விமர்சனம் பண்ணதெல்லாம் வந்து அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதோட பெஸ்ட்டு படங்கள் என்ன இருக்குது, நீங்கள் அதை தான் பேசணும். இல்லை ராயனோட மிகிலன் சூப்பராக இருக்கே, தங்கலான் சூப்பராக ஏகப்பட்ட படங்கள் இருக்குது சார் இருக்கு. மகாராஜா அப்புறம் எஸ், மகாராஜெல்லாம் என்ன அருமையான படம், என்ன ஒரு மெசேஜ் சொன்னாங்க உங்களுக்கு அதில், அருமையான படம் அது. ஸோ லப்பர் பந்து அருமையான ஒரு சோசியல் மெசேஜ் வேறு சொல்லுறாங்க, லவ்க்குள்ள ஒரு மாமனார் என்ன. ஸோ இப்படி நல்லா கண்டுபிடிக்கிற படத்துக்கு இவரே சொல்லணும், ராயனோட இந்த பெஸ்ட்டு. அவர் லைட்டை மிரட்டும் தட்டி விட்டு போயிட்டார், இதோட சேர்ந்த படம்லாம் இருந்ததுன்னு தட்டி போயிட்டார். தவிர நீங்கள் இந்த விருதை நான் டெடிகேட் பண்ணுறேன் உங்களுக்குன்னு சொல்லியிருந்தா கூட நல்லா இருந்திருக்காது. கிடைச்சது சரிதானே நியாயப்படுத்துறாரு. எனக்கு கிடைத்தது சரி, கேப்டன் மில்லருக்கு எனக்கு பெஸ்ட்டு ஜூரி பெஸ்ட் மென்ஷன் அவார்டு கொடுத்தப்பட்டது, அதுவும் சரிங்கிறாரு. ராயனுக்கு பெஸ்ட்டு சிறந்த படங்கிறாரு. இது இப்படிங்க, ராயனோடலாம் பெஸ்ட்டு படம் எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீலை சொன்னாங்க மேலனில், அதுக்கு ஒலிக்கலவை சவுண்டுக்கு கொடுத்தாங்க, அதெல்லாம் யாருக்கு தெரியும் அதில். ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாக ஒரு 9 அவார்டு கிடைச்சதுன்றதை பாராட்டலாம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. பட் அதையும் தாண்டி சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது அதை வந்து ஏற்றுக்க முடியாது. இந்த அவர் மனசு வந்து அவரே கேள்வி கேட்டிருக்கோம், ஐயோ உன்னோட சூப்பர் படங்கள்லாம் இருக்கும்போது ராயன் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நீ எதையா பதில் சொல்லுன்னு கேள்வி கேட்டிருக்கோம். அதனால் தேவையில்லாமல் நேற்று அந்த விஷயத்தை அவர் எடுத்தது. அதனால வந்து நீங்கள் கர்ணனுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது, ஸோ கர்ணனை கூட நம்ம அக்செப்ட் பண்ணலாம், ஒரு நல்ல மெசேஜோட மாறி பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது. இந்த படங்கள் லிஸ்ட்டில் புதுப்பட்டில் ரத்த தெரியும், வட சென்னையெல்லாம் ஆபாஸ் 60 டைலாக். வெற்றிமாறன் வந்து வட சென்னை படத்தை நம்ம பார்க்குறது மாதிரி ஒன்று பண்ணால் ஒரு புது களமாக இருந்தது, நமக்கு இந்த களம் நல்லா இருந்தது, பாராட்டணும். பட் அது நம்ம பார்த்த மட்டும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு ஒரு அவார்டு தரலன்னு நீங்கள் கேட்கலன்னு கேட்டார்னா, வெற்றிமாறனில் என்ன பண்ணியிருப்பார், ஆபாசித்து 60 தான் காமிச்சிருப்பாங்க, பார்க்க முடியாது. ஆபாசன வசனங்கள் நிறையா இருக்கும் உங்களுக்கு அதை. ஸோ அதனால் இவர் வந்து மற்றதை கம்பேர் பண்ணக்கூடாது. ராயனோட பெஸ்ட்டு படம் இருக்குல்ல, 4 படம் இருக்குல்ல, உன்னுக்கு நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான்னு அவருடைய பெருந்தன்மையை காட்டுது. அது சொல்லலை. ஸோ அதனால் ஒருதலை பட்சமாக தான் அவர் இது பார்க்குறது. ரெண்டாவது, நீங்கள் அரசியல் வேணால் கிட்டத்தட்ட உள்ள என்ட்ரியாரு, அது பெரிய பின்னாடி ஒரு அரசியல் பேக்ரவுண்டோட தான் புஷ் பண்ணி தூக்கி உள்ளுக்குள்ளே போடுறாங்க அரசியல் காலத்துக்குள்ளே. அது என்னன்னு தெரியல, ஒரு நிலைமை அதை யோசித்து முடிவெடுக்குன்னு தான் நம்ம சொல்லிக்கொள்ள முடியுமே தவிர, அதுக்கப்புறம் அவர் விருப்பம் தான், நம்ம என்ன பண்ண முடியும் அதை. அதனால் இங்கே வந்து ராயனுக்கு கொடுக்கப்பட்டது, கலா மாஸ்டர் கொடுக்கப்பட்டதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குங்கிறதா நிஜமாக தெரியுது. பிஜேபி தான் வந்து தனுஷை இயக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம், இந்த பக்கம் ஒரு பக்கம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி அதுவும் ஒரு பக்கம் இயங்குறது மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு நடிகர் வந்துட்டார், முள்ளால் தான் எடுக்கிற மாதிரி ஒரு நடிகரை வச்சு இன்னொரு நடிகரை இறக்கி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தனுஷை தூக்கி தலையில் அந்த இண்டஸ்ட்ரிக்கே நீ திரும்பி போயிருன்னு சொல்லி தூக்கி போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தமிழின தலைவர் ஆக போகிறாரு சார். அதெல்லாம் ரொம்ப கொடுமைங்க. எங்கள் தமிழின தலைவர் அப்படின்னாலே டாக்டர் கலைஞர் அவர்கள் தாங்க நமக்கு ஞாபகம் வரும். நினைவு தெரிஞ்சதுலேருந்து அவர் தான் நமக்கு. அது எப்பயுமே அந்த பேர் அழியாது. கலைஞர் அவர்கள் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் மட்டும்தான். அதை வந்து எந்த எழுத்துக்களாலேயும் எதுலையுமே நீங்கள் அழிக்கவே முடியாது. அதை போய் வந்து தனுஷுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே கொடுமையாக இருக்குது. இப்போ அவங்க தான் கேள்வி கேட்கணும். தமிழ்நாட்டிலாம் ஒருத்தர் தான், அதெல்லாம் நீ போட்டிருக்கேன்னு அவங்க தான் கேட்கணும். அதை கேட்பாங்களான்னு தெரியல எனக்கு அது. அதனால் இது எதோ ஒன்று போடுறாங்க. மிகப்பெரிய ஒரு அவருக்குன்னு உலகத்தை அமைச்சிக்கிட்டார் தனுஷ். அந்த உலகத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காரு. அதில் தன்னை சிஎம்மாக நினைத்து கொண்டு ரசிகர்கள் மத்தியிலையும் ஷூட்டிங் ஸ்பாட்லையும் தயாரிப்பட்டு நான் சிஎம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டுருக்காரு. பார்க்கலாம், அதனுடைய முன்னோட்டமாக தான் நான் இதை பார்க்குறேன். நேற்று நடந்த நிகழ்ச்சி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவரை சுற்றி ஒரு வட்டம், அவர் சிஎம்ஏ வாழ்ந்துட்டு இருக்காரு சொன்னீங்க. சுப்பிரமணிய சிவா தான் அவருடைய அகில மன்ற தலைவர், ரசிகர் மன்ற தலைவர். அவரை டேக் பண்ணி இன்றைக்கி ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டிருந்தாரு.
அண்ணனுக்கு ஒரு வணக்கத்தை வச்சிடலாம், நாளைக்கு வந்து அமைச்சர் ஆகிட்டாருனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரால் பண்ணுற துணியில் போட்டாரா என்னன்னு தெரியல. இவர் சீரியஸாக எடுத்துகிட்டு ஆனால் ரொம்ப நன்றிண்ணா அப்படின்றாரு. ஸோ அவங்களும் அந்த மைண்ட் செட்லாம் இருக்காங்க, வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த வாரிசுகளை பிடிக்கிறதுனா இப்போ வந்து ரொம்ப ஃபேஷனாக போச்சு. எதுக்கு பெருந்தலை பிடிக்கணும், இவங்களை பிடிச்சா பிறையலாம் அப்படிங்கிறது தான் தெரியுது. இல்லை அவருக்கே அந்த மைண்ட் செட் இருக்கா, நம்ம அமைச்சர் ஆயிடுவோம் அப்படின்னு. ஏங்க இவர் தனுஷ் எப்படி சிஎம் சார் வாங்க சார்னு சொல்கிறாங்களோ, சுப்பிரமணிய சிவா அண்ட் அவருடைய ஸ்ரேயாஸ் இருக்காங்களா, அவங்கள ஒரு அமைச்சர் போஸ்ட்டு கூப்பிட்டு தான் கூப்பிடுவாங்க. வாங்க ஹோம் மினிஸ்டர்னு சொல்லலாம் சுப்பிரமணிய சிவா அவர்களை. ஸ்ரேயாஸ் வந்து அதுக்கு ஏதோ ஒன்று பிடிவிட்டு அமைச்சரா இல்லை ஏதோ அமைச்சர் பேச, இப்படி தான் ஒரு உலகத்துக்குள்ளே வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பட்டு பார்க்கலாம் அங்கே அவங்களுடைய ட்ரீம் என்ன அப்படின்னா, விஜய் அவருக்கு ஒரு ஜெகதீஷ் இருந்தார்ல, அவர் தானே தூக்கி நிப்பாட்டி மக்கள் ரீச் பண்ணுது. இப்போ நமக்கு ஸ்ரேயாஸ் இருக்கான்னு சொல்லி ஸ்ரேயா வச்சு சில வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவருடைய எண்ணம் அரசியலுக்கு வர்றதுக்கான எண்ணம் இருக்குது. அதை சுப்பிரமணிய சிவா கூட சொல்லிட்டார். அது 7 வருஷமாக நாங்கள் குடியை யூஸ் பண்ணுறோம், ஆனால் இப்போ தானே தெரியும் என்னதுன்றது, இப்போ தானே தெரிஞ்சுது, 1 மாதமாக தெரிஞ்சுது. அவருடைய எண்ணமே இருக்குது. அதனால் இவர் எப்படியாவது கொண்டு அரசியல் இடத்துல கொண்டு உள்ளே தூக்கி போட போகிறாங்க தனுஷை. அது முடிவு பண்ணிட்டாங்க எல்லா பேருமே. அதில் எல்லா பேருமே மற்றவங்களாம் இந்த மஞ்சள் குளிக்கிறது ரெடி ஆகிட்டாங்க. இங்கே ஸ்ரேயாஸ் வந்து அங்கே ஜெகதீஷ், இங்கே வந்து சுப்பிரமணிய சிவா, அங்கே புஷியானது தனுஷா. ஸோ அப்படிதான், அதுதான் சொல்கிறேன், அப்படி தான் இவங்களுடைய உலகத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணுறாங்க. அவருடைய இந்த பயணமே அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வணக்கம் பண்ணுறான்னு சொன்னீங்களே, நாளைக்கு பொசுங்க கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு மாற்றுக்கிறது கிடையாது. அது உள்ளாட்சி தேர்தலில் ஒரு ரசிகன் நிற்க வைக்க போகிறதா ஒரு தகவல் வருது. இடைத்தேர்தல் 7 தொகுதியில் வரப்போகுது. அதில் தனுஷே ஒரு தொகுதியில் நிற்கலான்னு ஒரு ஐடியாக்கள் பேசப்பட்டது ஒரு தகவல் வருது. ஓகே, அப்போ நம்முடைய மக்கள் செல்வாக்கு என்ன இருக்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இது வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதில் இடைத்தேர்தலில் நில்லுங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். நின்னா தான் தெரியும் நம்மளுடைய வேல்யூ என்ன, மக்கள் மேலே என்ன வச்சுருக்காங்க, நம்ம எதை நோக்கி நம்ம பயணம் போகுது, இல்லை மற்றவர்களை பிடிச்சி தள்ளி விட்றாங்க இல்லையா, நம்ம போகிற வேகம் சரிதானா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தலும் நல்ல ஒரு வாய்ப்பு. அதை தனுஷ் பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக ஒரு கட்சி பேரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு, அது மாற்றுக்கிறது இல்லை. அதை நோக்கி தான் அவர் நேற்று அவருடைய பண்ண நலத்திட்டங்களை நான் பார்க்குறேன். குறிப்பாக ரொம்ப பேசும்போதே பார்த்தீங்கன்னா, என்னை வந்து தட்டி கொடுங்க, தட்டி விட்டுறாதீங்க, என்னை தட்டி விடுறதுக்கு ஒரு பெரிய கும்பலே இருக்குன்னாருன்னா யாரை சொல்கிறாரு, யார் அப்படிதான் அவர் தட்டி விட நினைக்கிறாங்க? யாரும் கிடையாது. அவன் கூட இருக்க தட்டி விட்டா தான் அவரை தவிர அவரை தட்டி விட யார் போக போகிறாங்க? ஸோ அதனால் அவர் என்னென்னா இப்படிலாம் சொல்லி மக்கள்கிட்ட வந்து எதையாவது ஒன்று சிம்பத்தியை கிரியேட் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கிற ஒரு நோக்கம் தான் நான் பார்க்குறேனால. அதனால் எல்லாம் தட்டி கொடுத்ததுனால தான் நீங்கள் இந்த உயரத்துக்கே போனீங்க. உங்களுடைய ரசிகர்கள் மக்கள் தட்டி கொடுத்த படத்தை பார்த்ததுனால தான் இந்த உயரம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் வரைக்கும் ஆங்கில படம் வரைக்கும் நீங்கள் நடிச்சிங்கன்னா தட்டி கொடுத்ததுனால தான். தட்டி விட்டுதானே போக முடியுமா? ஸோ கீழே தான் வந்துருக்கும். ஸோ அவரோட உழைப்பு இருந்தது, முயற்சி இருந்தது, நீங்கள் மேலோட்டமாக நீங்கள் போனீங்க. அதெல்லாம் நல்லா வரவேற்கத்தக்க விஷயந்தான். அதனால் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி எதையாவது ஒன்று பேசணுங்கிறதுக்காக நம்ம பேசி மக்கள் மனசில் போய் இடம் பிடிக்க முடியாது. அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணும், காமிக்கணும். இது 5 வருடமாக அவர் பண்ணலை. அதுக்கு முந்தின 5 வருஷம் 10 வருஷமும் பண்ணலை. ஏன்னா 10 வருஷமாக 2015 ஒரு டாப் லெவலில் தான் இருக்கார் அவர். ஸோ அந்த 10 வருடமாகவே இந்த எண்ணம் அவருக்கு வரலை. ஒரு குடியானவர் கூட டெய்லி சாப்பாடு போடுறாரு இல்லையா, ஃப்ரீயாக 100 பேருக்கோ 50 பேருக்கோ. அது வந்து இப்போ தான் சமீபத்தில் தானே எல்லாமே. என்னங்க ஒரு 50 பேர் சாப்பாடு போகிறது பெரிய விஷயம். கோடிகளில் சம்பாதிக்கிறது, மக்கள் கொடுத்தாலும் நீங்கள் கோடிகளில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. சும்மா வந்து அவர் ஆக்ட் பண்ணலை எதுவுமே இல்லையா. சமூக சேவை ஒன்றும் பண்ண கிடையாது. அது மூலமாக என்ன பெருசாக பண்ணியிருக்கான்னு எடுத்துக்கங்க. சினிமாவிலேருந்து விஜய் அவர்கள் போனதான் 2015 வெள்ளம் வரும்போது செய்யும்போது பல கோடிகளை தண்ணி மாதிரி அரைச்சி பண்ணாங்க. கேரளாவுக்கு 70 ஏகப்பட்டதை கொடுத்தாங்க, லிஸ்ட்டே இருக்காது. பட் நீங்கள் அது மாதிரி ஏதாவது ஒன்று மக்கள்கிட்ட இப்போ இருந்தே கொஞ்சம் பண்ணிட்டு வரணும், செய்யணும். அப்போ தான் மக்கள் வச்சு இடம் பிடிக்க முடியும். சரி, சமூக அக்கறை உள்ளவர், சமூக சிந்தனை உள்ளவர், நாட்டுக்கு நம்ம தெருவுக்கு மக்கள் ஏதோ ஒன்று பண்ணுறாருங்க தெரிய வரும். ஸோ நீங்கள் கடந்த ஒரு 10 வருடமாக எதுவுமே நீங்கள் பண்ணல, செய்யலை, பேசலை, ஒன்றுமே குரல் கொடுக்கவே இல்லை. திடீர்னு இப்போ உள்ளே வரைக்கும் போது உங்களை பிடிச்சதுக்கு உள்ளே இறக்குறாங்க. அதை தனுஷ் புரிஞ்சுக்கணும், அது கூட இருக்கணும், புரிஞ்சுக்கணும். எல்லா பேருமே மக்கள் தலை எம்ஜிஆர் ஆயிட முடியாது அப்படின்னு சொன்னதை வந்து விஜய் ஒரு மக்கள் இடம் முடிச்சதுனால எம்ஜிஆர் இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. பட் அந்த இடத்துக்கு யாராலும் வரதுக்கு முயற்சி பண்ணலாம், தவறு கிடையாது. ஆனால் அதற்கு நம்மளை வந்து என்ன சொல்ல ரெடி பண்ணிக்கணும், தயார் பண்ணிக்கணும். அந்த தகுதியை உருவாக்கி நம்ம வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சமீபத்தில் ஜனநாயகன் திரைப்படம் வெளியானது. திரைப்படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி எச் வினோத் வந்து தொடர்ச்சியாக நிறைய பேட்டிகள் கொடுத்தாரு. அதில் ஒவ்வொரு பேட்டியிலையுமே பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயங்களை எடுத்து போட்டு அவர் வந்து மறைமுகமாக விஜய் அவர்கள் தான் சொல்லிட்டாரோ. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, புரட்சி அப்படிங்கிறது வந்து உடனே வந்தோன்னா அது ரொம்ப நாள் நீடிக்காது, அது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து 2.5 வருஷத்தில் ஆட்சி அமைச்சிட்டாரு. ஸோ அதை லிங்க் பண்ணி போடுறாங்க. இன்னொரு பக்கம் 1000 கோடி சம்பாதிச்சவர் வந்து ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் நான் கஷ்டத்தில் இருக்கேன்னு பேசுனா மக்கள் ஈஸியாக ஏமாந்துடுறாங்க அப்படின்னு சொன்னதாகட்டும், நிறைய விஷயங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட பேட்டியிலேருந்து ஒரு 10 கிளிப் எடுத்து போட்டு வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. இது எப்படி பார்க்குறீங்க? நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோக்கள்லாம்.
அவர் பேசுனது ஒன்று இல்லை புரிஞ்சுக்கிட்டது ஒன்றா இல்லைன்னா அவர் மறைமுகமாக அப்படி பேசினாரா இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, நான் வீடியோ பார்த்தேன். நிறைய சேனல் நிறைய ஸோ ஜனநாயகம் பிஃபோர் ரிலீஸ் நிறைய பேசியிருந்தாங்க. அப்போ என்னென்னா அந்த ஃபுல் வீடியோ கண்டென்ட்டை பேசும்போது ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் ஒன்று பண்ணதாக இருக்குது. ஒரு 10 சேனலில் 10 வீடியோ பேசுகிறத எடுத்து 10 பிட்டை நம்ம கட் பண்ணி போடும்போது பார்த்தோம்னா ஓவரால் ஒருத்தர் பேசுகிற மாதிரி நமக்கு தோணும். அது அவருடைய அந்த ஸ்பீச் அந்த கேள்விகள் கேட்கும்போது பேசும்போது பார்த்தோம்னா அந்த கேள்விக்கு அந்த நேரத்தில் என்ன பதில் வருமோ அதை சொல்லியிருக்காரு. நம்ம அப்படி தான் வந்து எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கே தவிர ஸோ அதை எடிட் பண்ணி அந்த வினோத் அவர்கள் பேசுகிறத நம்ம காமிக்கும் போது பார்த்தோம்னா அது பிட்டாக பார்க்கும்போது அவருடைய கண்டினியூட்டி கிடைக்காது நமக்கு. அதை அப்போ ஒருவேளை விஜய் அவர்கள் தான் மறைமுகமாக அவர் பேசுகிறாரா, இப்போ நான் கூடவே இருந்தேன் எனக்கு தெரியாதா அப்படின்லாம் சொல்கிறாரு இல்லையா. 1000 கோடி வச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுற ஸ்டேஜில் சொன்னால் மக்கள் ஏமாந்து ஒருத்தரை போட்டுருவாங்க அப்படின்னா புரட்சிங்கிறது வந்து திடீர்னு வர்றது கிடையாது. ஒரு மாற்றம் திடீர்னு வர்றதில்லை. மக்கள் மனசில் அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கிறனால தான் ஒருத்தர் அந்த கேப்பில் வரும்போது கொண்டே உட்கார வைக்கிறாங்க. இப்போ இவர் மட்டுமே நினச்சா முதலமைச்சராக இருக்க முடியுமா? விஜய் அவர்கள் மட்டும் நினச்சா கிடையாது. மக்கள் நினைக்கணும். மக்கள் நினைக்கிறதுக்கு இவர் வந்து ரொம்ப வந்து ஒர்க் பண்ணார், எஃபெக்ட் கொடுத்தார். எவ்வளோ விஷயங்கள் வந்து அவரை ட்ரோல் செய்யப்பட்டார், எவ்வளோ அசிங்கப்படுத்தப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், விமர்சனங்கள் செய்யப்பட்டது. கடைசி இந்த குடும்பத்தையும் கொண்டு வந்து இழுத்து விட்டாங்க. அதை தான் அவர் சொன்னார், ஃபீல் சொன்னார். என்னுடைய குடும்ப பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், அது என்னோடய ஃபீலிங் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற விஷயம் தெளிவுபடுத்தினார் கடைசியாக. எவ்வளோ விஷயங்கள். பட்டு இவர் வருவார், விஜய் அவர் முதலமைச்சர் வருவார் நான் எதிர்பார்க்கலைங்கிறார் வினோத். அவர் மட்டும் நினைக்கல, ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சியில் எல்லாரையும் நினச்சது அதுதான். விஜயெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாதுப்பா, அவரெல்லாம் சும்மா அப்படி வருவார், கூட்டம் சேர்ந்ததெல்லாம் ஓட்டாமல் வருமானு கமல் கேட்டார், சத்யராஜ் கேட்டான், எல்லாம் கேட்டார். பிரகாஷ்ராஜ் டிரைவர் இப்போ எம்எல்ஏக்கு நீ அப்படிலாம் கேட்டார். இன்றைக்கி அரசு கொறடா வரும். மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பிட்டு இருந்த சூழ்நிலையில் அங்கே ஒரு தலைவன் உருவாகிறான். இதுதான். அப்போ ஏற்கனவே பார்த்த முகம் திடீர்னு ஒரு தலைவன் உருவானா அது மக்கள் ஏற்றுக்கவும் மாட்டாங்க. ஐயோ யாருன்னே தெரியாது, முதல் போயா ஏற்கனவே 2 பேர் இருக்காங்க 10 போயிடுவாங்க. அப்போ ஏற்கனவே பார்த்த முகம், செஞ்ச முகம், நமக்கு பரிச்சயமான முகம் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கும் போது அப்போ சரியான இடத்துக்கு வராது. மக்கள் ஒரு மரத்துக்கு எதிர்பார்த்த சமயத்தில் வந்ததுனால தான் ஒரு புரட்சி ஏற்பட்டுச்சு, உட்கார வச்சாங்க. வினோத் அவர்கள் ஒவ்வொரு இதுலையும் சொல்லும் போது பார்த்தோம்னா நீங்கள் முழு வீடியோ பார்த்தோம்னா இந்த எடிட் பண்ணி போடுறதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. அது அவர் கேஷுவலாக சொன்னது மாதிரி தான் தெரியும். இங்கே விஜய் அவர்களை சொல்ல வேண்டிய நோக்கம் அவருக்கு கிடையாது. அதில் என்ன வாய்ப்பு இருக்குது? அவர் எந்த கட்சியில் இருந்தால் என்ன வேணால் சொல்லலாம். இந்த கட்சியில் இருக்கார், அந்த கட்சியில் இருக்கார், கட்சி சார்பாக பேச சொல்கிறாங்க, அவரே கட்சியில் எதுவுமே கிடையாதுன்ட்டார். அது அப்படி ஒரு இது இருந்ததுன்னா இந்த ஸ்க்ரீன் பிளே இந்த இதை உருவாக்கியிருக்க மாட்டார் படத்தில். உங்களுக்கு அதை பிரகாஷ்ராஜ் கேட்ட உருவாக்கியிருக்க மாட்டார். சொன்னால அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து அந்த சூழ்நிலைக்கு அவர் இன்னொரு விஷயம் சொன்னது வந்து என்னென்னா சோசியல் மீடியா விஜய் அவர்கள் ஆட்சி அமைந்ததுக்கு முக்கியமான காரணம் சோசியல் மீடியாவில் அவருடைய ரீச் வந்து அதிகமாக இருந்தது ஒரு காரணம். சோசியல் மீடியா ரீச்சையுமே வந்து அவர் சொல்கிறார், குழந்தைகள்லாம் சோசியல் மீடியா பார்த்து ஒரு முடிவெடுக்க விடாதீங்க, ஒரு 25 வயதுக்குள்ளே அவங்கள வந்து எஜுகேட் பண்ணுங்கள், சோசியல் மீடியா பார்த்து வந்து நம்பிடக்கூடாது எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்கிறாருன்னா. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இப்படி பேசும்போது அவருக்கே தெரியாதா நம்ம இன்டர்வியூ முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து இப்படி பேசுவாங்க, நம்ம அதுக்கு இடம் கொடுக்கலாமா அப்படின்னு அவரே யோசிச்சிருக்கலாம் இல்லையா? இல்லை யோசித்துருக்கலாம். பட் அவர் என்னென்னா சோசியல் மீடியா இன்றைக்கி அந்தளவுக்கு ஸ்பீடாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிருக்குன்றாங்க. எதிர்கட்சியிலே சொல்கிறத பார்க்கணும்னா நான் கொஞ்சம் அசந்த நேரத்தில் சோசியல் மீடியாவில் ஜென்சிக்கிட்ட வச்சுட்டு தள்ளிட்டு போயிட்டாங்க, நமக்கு அது யூஸ் பண்ணலேன்னு சொல்லிட்டாங்க. அதை பட் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்ததில் போய் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிறது அதுவாக இருக்குது. ப்ளஸ் எடுத்துங்க, மைனஸை தூக்கி போட்டுருங்க, அதுதான் நம்ம எடுத்துக்க முடியும். அந்த ஒரு கண்ணோட்டத்தில் அவர் சொன்னதாக கூட இருக்கலாம், குழந்தையில பார்க்க விடாதீங்க, படிக்க வைங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது, 20 வயசுக்கு மேலே அவங்க பார்த்தாங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க உலக விஷயங்கள் அப்படின்னு அது சொல்கிறது ஒரு பக்கம் நியாயமாக இருக்கலாம். பட் அந்த சோஷியல் மீடியா போய் பயங்கர அளவுக்கு விஜய் அவர்களை பற்றி மக்கள்கிட்ட கொண்டே சேர்த்துது. நடக்கிற ஒவ்வொரு செகண்டும் உடனே எடுத்து டப்புன்னு போட்டாங்க. அது நீங்கள் பார்க்கும்போது ஆமாம் நேற்று இவங்க பேசுனாங்கல்ல, அப்போ இன்றைக்கி வருதுன்னா அப்போ எதோ இன்றைக்கி பேசுனாங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. அது முன்னே சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நியூஸ் பேப்பரில் வரும், இல்லை பேசுனதுக்கப்புறம் மற்ற நாள் டிவியில் அதை கட் பண்ணி அவங்க நியூஸில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நியூஸ் ஒரு காலையில் நைட்டு அதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை கூட பாப்புலர் யார் இருக்கா? நிறைய பேர் நியூஸில் வீட்டில் வந்து பார்க்க முடியுமா? கிடையாது. இப்போ நீங்கள் மொபைல் இல்லாத ஒரு மனிதன் உலகத்தில் யாரும் இருக்காங்களா? இந்தியாவில் 130 கோடி பேர் இருக்காங்க. ஸோ சின்ன குழந்தைகள் விட்ருங்க, ஒரு 100 கோடி பேர்கிட்டையும் 100 கோடி மொபைல் இருக்குது. உலகம் பூரா எடுத்துங்க. நீங்கள் நம்ம இங்கே பேசுகிற வீடியோவை துபாயில் இருக்கிற மலேசியாவில் இருக்கிற பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க, சார் இந்த இது நல்லா இருந்தது சார், நல்லா பேசுனாங்க சார், நல்ல மேட்டர் சொன்னீங்க சார், புரிஞ்சது. இப்போ இது வந்து இந்த முன்னாடி போய் சேருமா? சேராது. இப்போ அது அவருடைய வேகம் அதிகமாக இருக்குது. அப்போ அவர்களை பற்றின விஷயங்கள் போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகுது. அது நமக்கு வந்து ஒரு என்ன சொன்ன பிரச்சாரத்துக்கு மிகப்பெரிய அளவில் இது பயன்பட்டுச்சு. பட் அதை நோக்கி அவர் சொல்லியிருக்கலாம், அது 20 வயசுக்கு மேலே சோஷியல் மீடியாவில் பயன்படுது. சோஷியல் மீடியா எவ்வளோ நல்ல விஷயங்கள் வருது இல்லையா, நம்ம அதை எடுத்துக்க வேண்டியதான், தப்பானதை தூக்கி போட்டுற வேண்டியதான். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதனால் வினோத் அவர்கள் சொன்னதனுடைய நோக்கம் எடிட் பண்ணி கட் பண்ணி போடும்போது
ஒரு ட்ராக்காக நம்ம ஃபுல்லாக கேட்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஷர்ட் மாற்றி மாற்றி வரும், பேசின ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இது விஜய் அவர்களே தான் வினோத் அவர்கள் பேசுகிறாங்கங்கிற மாதிரி தான் நமக்கு பார்வைக்கு நமக்கு தெரியும். ஆனால் அது இல்லை. நீங்கள் ஃபுல் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அது விஜய் அவர்களை பேச வேண்டிய நோக்கம் அவருக்கு கிடையாது. ஏன்னா கட்சியில் இல்லை. அதை தான் நம்ம திரும்ப சொல்கிறோம். அவரும் சொல்கிறார். பேசின விதங்கள் நீங்கள் ஆப்போசிட் பார்ட்டியில் யாராவது எடுத்து கட் பண்ணி போடும்போது கண்டிப்பாக இதை வினோத் அவர்கள் விஜய் தான் மறைமுகமாக பேசியிருக்காரு. மக்கள்கிட்ட போய் வந்து ஒரு திடீர்னு புரட்சி ஏற்பட்டால் அது நிற்காது அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது அது வேற ஒரு கேள்வி கண்ணோட்டத்தோடு பேசப்பட்டது. இங்கே அது இப்போ வந்து அது எடுபடுது வேற ஒன்று. ரொம்ப நன்றி சார். சினிமா சார்ந்து பல்வேறு விஷயங்களோட பண்ணீங்க. நன்றி.